எங்கள் பாப்பாவோட கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? இந்த பெரிய கத்திரிக்காவெல்லாம் எடுத்து வைமா, நம்ம இப்போ கறி வைப்போம் அப்படின்னு சொன்னோன்னா, இதில் எத்தனை கத்திரிக்காய் இருக்குது, மொத்தமாக எல்லாம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சொன்னோம்னா, நாங்கள் 6 பேர் இருக்கோம் மெம்பர்ஸ் வீட்டில். அப்போ இதில் எத்தனை கத்திரிக்காய் இருக்குது? 8 கத்திரிக்காய் இருக்குது. கரெக்டாக வரும். ஆளுக்கு ஒவ்வொரு கத்திரிக்காய்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 கத்திரிக்காய் தான் இருக்கும். ஆனால் எங்கள் பாப்பா அதை கூட ஞாபகம் வச்சுருக்காம பிறகு என்ன பண்ணுவா, அவள் கண்ணில் எத்தனை படுதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணிடுவா. அவளே நானாக கவுண்ட் பண்ணி வச்சுட்டு சொன்னாதான். அவ்வளோ புத்திசாலி இந்த பிள்ளை மரமண்டை. 8 கத்திரிக்காய் இருக்குது. நைட்டு கரெக்டாக எடுத்து வைக்கணும். ஆனால் எங்கள் அம்மாவோட சூப்பராக நான் சமையல் பண்ணுவேன். ஆத்தாடி, பார்த்தாலே தெரியுது. அன்னைக்கு வத்த குழம்பு வச்சு ரசத்தை வச்சுட்டு வத்த குழம்புன்னு கன்வெர்ட் பண்ண பத்தியா? அதான் நான் ஆள். அதான் நல்ல என்னடா தங்கம் வேணும் உனக்கு? இல்ல அது கத்திரிக்காடா. ஆனாலும் ஏதாவது வைக்கம்ல வீட்டுல. ஒரு தேங்காய் இருக்குல்ல, ஏதாவது உனக்கு கால் வலிக்குனாலும் சாப்பாடு பண்ணி கொடுக்கம்ல. ஊட்டியா விடுற. இது என்னது? பாவக்காய் 40 ரூபா. இதுவும் 1/2 கிலோ. இந்த தேங்காய் உரிச்சு கொடுக்க போறாங்க. முருங்கை மரம்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். முருங்கைக்கீரைலாம் எங்கள் ஏரியாவில் கிடைக்காது. முருங்கைக்காய் 1/4 கிலோ 30 ரூபா. 5 முருங்கைக்காய் இருக்குது. இது என்ன பண்ணுவோம், இப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. கட் பண்ணி சின்னதாக நம்ம குழம்புல போடுற சைஸுக்கே கட் பண்ணி அப்படியே கவரில் போட்டு வச்சுருவேன். அப்படியே ஒரு 4 நாளைக்கு வரும். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு முருங்கைக்கான கூட 5 நாளைக்கு வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் கஞ்சத்தனம் தான், என்ன பண்ணுறது, விலை விற்கிது. அதை விட பஜார் எனக்கு ரொம்ப தூரம். அதுக்காகவே நான் 100 ரூபா ஆட்டோவுக்கு செலவு பண்ணணும். எலுமிச்சம்பழம் 20 ரூபாய்க்கு 3. நாங்கள் ஜூஸ் போடுவோமே எப்போ வெயில் அடிக்கி ஜூஸ் போடுமா. இன்னைக்கு தான் வேலையே பார்த்துருக்கோம் எங்கள் சிட்டியில். 40 ரூபா கேரட்டு. என்னது 40 ரூபாயா? நாளைக்கு கேரட்டு பிரியாணிங்க, ஜூஸு. பிரியாணியெல்லாம் அந்த மாதம் பூரா பண்ணவே மாட்டேன். வெஜிடபிள் பிரியாணியெல்லாம் பண்ண தருவேன். பீட்ரூட்டு 1/2 கிலோ 30 ரூபா. இது எதுக்கு வாங்கிட்டு வந்துருக்கேமா? இந்த பீட்ரூட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு தான். ஏன்னா ரத்தம் ஊறதுக்கு எங்கள் அம்மா எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கு. எனக்கு வந்து பிளட் கொஞ்சம் கம்மியாக. ரத்தம் ஊறும்னு நினச்சி தான் கொடுக்கேன். இந்த பிள்ளைக்கு திமிரும் கொழுப்பும் தான் அதிகமாக ஊறுது. அதான் உண்மை. நான் பாஜி பண்ணி திம்மம்மா, ஜூஸ் போட்டு கொடுக்காதம்மா. சரிம்மா, அப்போ நீயே பண்ணணும். அதான் எனக்கு தான் வாங்கிட்டு வந்துருக்கலா. இதுலேயே பூசணிக்காயெல்லாம் வச்சுட்டா. இது வந்து நாளைக்கு இட்லி சாம்பாருக்கு. இட்லிக்கு பூசணிக்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும். அந்த இனிப்பு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றணும். இனிப்பு புளிப்பு வரப்போம், டேஸ்ட்டாக இருக்கும். அண்டாவில் போடுவியா? பூசணிக்காவே ஒரு இனிப்பாக இருக்கும்ல, அந்த இனிப்பு தான். ஜஸ்ட் ஒரு கேரட் வெளியில் வை, நான் சாப்பிடுவேன். கவர் எடுத்துகிட்டு வாமா, இதெல்லாம் வைக்கிறதுக்கு. கொரோனா டைமில் எல்லாத்தையும் கழுவி வச்சோம். இப்போ கழுவி வைக்கிறதுக்கு ஒரு சோம்பேறியாக இருக்குது. கொரோனா தான் போயிருச்சுல, இனிமேல் ஒன்றும் செய்யாதுதான். இனி நம்மளை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் தைரியம். கொரோனா டைமில் வாங்கிட்டு வந்தோடனே அவ்வளோத்தையும் பெரிய டப்பில் தண்ணி வச்சு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டு, அதில் கல் உப்பு போட்டு எல்லாத்தையும் கழுவி, அப்புறம் ஒரு சாக்கில் ஒரு இது துணி விரித்து அதை வச்சு தொடச்சி அப்புறமா கட் பண்ணி. உயிர் மேலாம் போட்டு பயம். இப்போ உயிர் வாழ்கிறதுக்கு காய்கறி வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்குது காய்கறியோட விலை. இல்லைம்மா, நான் என்ன பைத்தியம்மா, குழம்பிக்கிட்டே இருக்கவா? வேற என்ன இவ்வளோ தானே காய்கறி வாங்கிட்டு வந்தது. அதான் யோசிச்சு 2 கவர் மட்டும் கொடு. இதுக்கு தனியாக ஒரு கவர் கொடுமா. இது ஈரமாக இருக்குது. இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து காய்கறி எடுத்த கவரா? இதில் இஞ்சி தான் போட்டு வைக்க முடியும். ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக் கவரில் போட்டு வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் முக்கியமாக. அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நாளைக்கு மேலே அந்த இதில் உள்ள ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து காய்கறியில் மிக்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது, இதை விட சேஃப்டியாக எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை. இதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருவோமாம்மா அந்த ட்ராவுக்குள்ளே. அப்படியே எடுத்து போடு. இந்த
ஆனால் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு கிடக்குமே, அது வேறு பிரச்சனையாக இருக்கும். கச்சப்பச்சன்னு அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறது பெரும்பாடை, ஒன்று ஒன்றா கிளஞ்சி எடுக்கிற மாதிரி ஆயிருமே. சரி போடு, வாழைக்காவை வெளியிலே வச்சிரு. மல்லி இலையை மட்டும் ஒரு டப்பா எடுத்துட்டு க்ளீன் பண்ணிடுறேன் இப்போவே கையோட. சரி, மற்றதெல்லாம் அப்படியே அள்ளி போடு. இது இருக்குல்ல, இது வந்து ரொம்ப கசக்கும். இல்லை, யாருக்குமே தெரியாது இது அது கசக்குங்கிற விஷயம். இது ரொம்ப கசக்கும், ஏன்னா இருக்கவே செய்யாது. நான் உன்னை அன்னைக்கே சொன்னோம்லா, நீ நாயின்றத ஞாபகம் வச்சுக்கோ, ஆட்டுக்குட்டி இல்லை. கேரட் தூக்கிட்டு போயிடுவான். கத்தி வாங்கிட்டு போ, நீ தூர போ, அடிப்படுவேன். வேண்டாம், கேரட் வேணுமா உனக்கு? அம்மா கட் பண்ணி தரட்டா? சரி, அதான் அவனுக்கு கொடு. அவனுக்கு கொடு. டா, நீ வேற ஒன்று கழுவி எடுத்து அதை அவனுக்கு வெட்டி கொடு பாப்பா, அவன் தான் சாப்பிடுவாங்களா? கொடுங்குறப்ப வாங்கிட்டு ஓடி போயிரு, அண்ணன்கிட்ட ஓடிரு, அண்ணன்கிட்ட ஓடிரு. இஞ்சியோட டப்பால இஞ்சி இருக்கா? இருக்கு, ஃபுல்லா இருக்கு. அதை ஃபுல்லா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தனியா எடுத்துரு. இதை எடுத்து டப்பால வைண்டா. சரி, கீரை இன்னைக்கு வைக்க முடியாது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு விரதம், நாளை மறுநாளுக்குள்ள எதுவும் ஆயிருமோ? வச்சிருவோமா இன்னைக்கு? சரி, சண்டே இன்னைக்கு பொரிச்சிருவோம். சரிம்மா, போதுமா, நீ வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து கொண்டு வைமா. போதும், இவ்வளோதான் காய்கறி. இதெல்லாம் நாங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தரத்தை நல்லா வாய் விட்டு திட்டிருங்க. இது என்ன இப்படி 2 பைத்தியங்கள் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் எல்லார் வீட்லேயும் இதுதான் நடக்குது. யோசிச்சு தான் காய்கறிகள் வாங்க வேண்டியது இருக்குது, காய்கறிகள் விற்கிற விலைக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், விவசாயிகள்கிட்ட வந்து விலை பேசவே பேசாதீங்க. 2 ரூபா சில்லற அவங்க தர முடியலன்னா கூட பரவாயில்ல, விடுங்கன்னு சொல்லுங்கள். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு விளைய வைக்கிறாங்க. நம்ம வாங்கிட்டு வெயிட்டை தூக்கிட்டு நம்மளால் வீட்டு வரைக்கும் வர முடியலை. ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு வெயிலே தான் எப்போ பார்த்தாலும் விளைய வைக்கிறாங்க, பாவம். ஆனால் அவங்கெல்லாம் சீக்கிரம் அவங்களுக்குலாம் நல்ல விலைகள் கிடைக்கணும் அதுக்காக. ஆனால் இது வந்து வியாபாரிகளுக்கு தான் இந்த விலை போகுது. இதே டைரெக்டாக விவசாயிகளுக்கு போச்சுன்னா பிரச்சனை கிடையாது. விவசாயிகள்கிட்டே டைரெக்டாக வாங்குகிற காய்கறிகளுக்கு கண்டிப்பாக விலை பேசாதீங்க, தயவு செஞ்சு. சரி, போதும், இன்னைக்கு வீடியோ போதும். பாய். போதுமா?